ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை எவ்வாறு விரைவுபடுத்துவது? இறைவனை நோக்கிய பாதை கூர்முனை கத்தியின் விளிம்பு அளவே அகலமாக இருக்கிறது என விவரிக்கப்படுகிறது. சில சமயங்களில் கத்தியை போன்று கூர்மையானதாகவும் இருக்கிறது. சுதந்திர விருப்ப தேர்வினால் ஒருமுக சிந்தனையுடன் ஒருவர் அந்த குறுகலான பாதையில் பயணித்தால் மற்றும் அதன் வெட்டும் தன்மை காரணமாக பின்வாங்காமலும் கைவிட்டு விடாமலும் இருந்தால் அவர் இறைவனை சென்றடைவார். அது கடினமாக தோன்றுகிறது. ஆனால் ஒருவர் இறைவன் பால் உள்ள அன்பிற்காக இறுதி வரை செல்வதற்கு தீர்மானித்து கொண்டால் அப்பாதை மிகவும் எளிமையாகிவிடும் என நான் வலியுறுத்துகிறேன். இறைவனை நேசிக்கும் எவராயினும் அப்பாதையை விட்டு பின்வாங்க ஒருபோதும் எண்ண மாட்டார். சரியான மனோபாவம் அந்த பாதையை எளிதாக்கினாலும் அது அவர் அப்பாதையில் பயணிக்கும் பொழுது எவ்வித முரண்பாடுகளையும் இன்னல்களையும் சந்திக்க மாட்டார் என்று பொருள்படாது. ஆனால் அவை உண்மையான பக்தனை அச்சமூட்டுவதில்லை. சந்திக்க நேரிடுகின்ற சோதனைகளில் சந்தேகம் அழிவை ஏற்படுத்தும் ஒரு தடையாகும். இறைவனை பற்றிய யோசனையில் இறைவனை அறிந்து கொள்வது நிஜமாகவே சாத்தியமா என்ற வியப்பிலும் அப்படியானால் அவனை காண்பதற்கான வல்லமை தங்களுக்கு இருக்கின்றதா என்ற தீர்மானிக்க முடியாத சந்தேகத்திலும் பலர் சிக்கிவிடுகின்றனர். இத்தகைய உறுதியற்ற சிந்தனையில் பெரும்பாலும் பல பிறவிகள் வீணாக்கப்படுகின்றன. எத்தனை சாதகர்கள் இந்த பாதைக்கு வந்து பிறகு மாயையின் பிடிகளுக்கு ஆளாகி சென்று விடுகின்றனர் என்று நான் காண்கிறேன். நான் கடந்த காலத்தில் இருந்து வந்த அவர்களுடைய கர்மவினையை கவனிக்கின்றேன். அவர்களின் மன உறுதி இன்மையை கண்டு நான் வருந்தினாலும் நான் புரிந்து கொள்கிறேன். அதனாலேயே பக்தர்கள் வரும்பொழுது நான் அளவிற்கு அதிகமாக ஊக்கம் பெறுவதும் இல்லை மற்றும் விட்டு செல்கின்றவர்களால் ஒருபோதும் ஊக்கம் இழப்பதும் இல்லை. ஒவ்வொருவரின் கர்மவினையும் எங்கே இட்டு செல்கின்றது என்பதை துல்லியமாக அறிவேன். ஆனால் அந்த கர்மவினை அமைப்பு முற்றிலுமாக அவ்வாறே இருக்க வேண்டிய அவசியமில்லை. குருவை பின்பற்றினால் ஒருவர் தானே குருவாக்கி கொண்ட வடிவத்தை மாற்றியமைத்து கர்மவினையை வெல்ல முடியும். முறையான உணவு முறையை பற்றிய சந்தேகம் ஒருவருக்கு இருந்தால் அவர் உண்பதை கைவிட மாட்டார். இருப்பினும் இறைவனை பற்றிய தேடுதலில் சந்தேகத்தை எதிர்கொள்ளும் பொழுது சிலர் தம் ஆன்மீக ஊட்டத்தை அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியும் என்பது போல் கைவிட்டு விடுகின்றனர். அவ்வாறு செய்வதனால் அவர்கள் துன்புறுகின்றனர். எனவே சந்தேகம் எழும்பொழுது அதனை விசுவாசத்தினாலும் மன உறுதியினாலும் அழித்து விட வேண்டும். இறைவனை கண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆன்மீக பாதையில் வெற்றி பெற அதுவே நிச்சயமான வழி. குருடன் குருடனை வழிநடத்த முடியாது. பிறரை வழிநடத்த பலர் முயல்கின்றனர். ஆனால் வழிநடத்த அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. குருடன் குருடனை வழிநடத்த முடியாது. இறைவனை தானே அறிந்திருந்தால் தவிர ஒருவர் உங்களை இறைவனிடத்தில் அழைத்து செல்ல முடியாது. கவர்ச்சியான ஆளுமை கொண்டவர்களை சுற்றியே சமூகங்கள் வளர்கின்றன. ஆனால் அவை அத்தகைய ஆளுமை கொண்டவர்களுடனேயே மறைந்து விடுகின்றன. உண்மையான குருவிற்கு பெயருக்காகவும் புகழுக்காகவும் எந்தவித தனிப்பட்ட பெயர் அவாவும் இல்லை. இறைவனை பற்றி அனுபூதியுடன் பிறருக்கு சேவை செய்வதுதான் அவருடைய ஒரே அவா. நான் உண்மையான குருவினை கண்டறிவதற்காக இந்தியா முழுவதிலும் தேடினேன். புத்தகங்களில் தேடினேன். கோயில் கோயிலாகவும் ஒரு புனித திரு தலத்திலிருந்து மற்றொன்றிற்கும் யாத்திரை சென்றேன். ஆனால் என்னுடைய ஐயங்கள் என்னை எல்லா இடங்களிலும் பின்தொடர்ந்தன. ஆனால் அனுபூதி அடைந்திருந்த எனது குருவை ஸ்ரீ யுக்தேஸ்வர் தேடி கண்டு அவருடைய விழிகளில் ஆன்ம தெய்வீகத்தை பார்த்த பொழுது என்னுடைய ஐயம் அனைத்தும் பறந்துவிட்டது. அவருடைய ஆசிகளினால் என்னுடைய முழு வாழ்வு மாறிவிட்டது. அதனாலேயே நான் உண்மையான குருவினையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுவதின் முக்கியத்துவத்தை உங்களிடம் வலியுறுத்துகிறேன். நான் இறைவனை சுவைக்காமல் ஒருபொழுதும் இறைவனை பற்றி போதிக்க மாட்டேன் என்று அவரிடம் கூறினேன். எந்த நிபந்தனையும் இன்றி குருவினை பின்பற்றி நான் இறைவனை கண்டேன். குரு சிஷ்ய உறவின் நியதிகளில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஆன்மீக பாதை மிக எளிதாக மாறும். பிறகு நீங்கள் வழிதவறி செல்ல மாட்டீர்கள். மாயை உங்களை அந்த பாதையிலிருந்து விளக்குவதற்கு எவ்வளவு முயன்றாலும் சரி, இறை அனுபூதி அடைந்த குரு உங்களுடைய இன்னல்களை அறிந்து மீண்டும் நீங்கள் இறை பாதையில் நிலைப்பதற்கு உதவி செய்வார். நீங்கள் குருவோடு ஒத்திசைந்திருந்தால்
இதனைத்தான் அவர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்கும் குருவிற்கும் ஆயிரக்கணக்கான மைல்கள் இடைவெளி இருந்த போதிலும் அவருடைய உதவி உங்களை வந்தடையும். இந்த பூமியில் அவர் இல்லாதிருக்கும் போதும் என் குரு என்னுடன் இருப்பதை நான் எப்பொழுதும் உணர்கின்றேன். குருவின் வழிகாட்டுதலையும் அருள் ஆசிகளையும் நீங்கள் பெற்றிருப்பது இதுவே ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்வதற்கான மிக எளிதான வழி. இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானவன். இறைவன் முயன்று பெறப்பட வேண்டியவன் இல்லை, அவன் உணர்ந்தறியப்பட வேண்டியவன். ஏனென்றால் அவன் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானவன். எல்லா நேரமும் நான் அவனிடம் இதை கூறுகிறேன். இறைவா, நீ ஏன் உன்னை மறைத்து கொண்டிருக்கின்றாய்? அவ்வாறு செய்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் அனைவரும் உன்னுடையவர்களே. நீ அனைவருக்கும் உரியவனே, நிரந்தரமாகவும் என்றென்றும் நிலையாகவும். எனவே ஏன் இப்பிரிவு போன்ற தோற்றம்? ஒழுங்குமுறைப்படி இல்லாத சாதகர்கள் என்னுடைய மனம் மிகவும் அமைதியின்றி இருக்கின்றது, அல்லது நான் மிகவும் சிற்றின்ப நாட்டம் உடையவன் என்று பலவாறாக தங்கள் ஆன்மீக சோம்பலை நியாயப்படுத்துகிறார்கள். உங்களுடைய குறைகளில் கவனம் செலுத்தாதீர்கள். அவ்வாறு செய்வதனால் நீங்கள் உங்களை அவற்றுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்கள் அறிவு கண்களின் முன் மாயத்திரை இடுவது நீங்களேதான். நீங்கள் நினைப்பது எதுவாயினும் அதுவேதான் நீங்கள். பகற்பொழுதில் உங்கள் பலவீனங்களின் நினைவுகளால் நீங்கள் கட்டுண்டிருக்கிறீர்கள். ஆனால் உறக்கத்தில் இந்த உலகை நீங்கள் மறந்துவிடும் பொழுது உங்கள் குறைபாடுகளையும் கூட நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லையற்ற ஆன்மத்துடன் ஒன்றான தூய பரம்பொருள். உங்களால் ஏன் அதனை பகற்பொழுதில் உணர முடியாது? ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் யார் என்பதை இறைவன் உங்களுக்கு காட்டுகிறான். அதில் ஏன் சந்தேகம்? நீங்கள் சதையும் எலும்புகளும் நிறைந்த மூட்டை அல்லவே அல்ல. உணர்வுடனோ அல்லது உணர்வின்றியோ நீங்கள் இறைவனுடன் இருக்கின்றீர்கள். கனவு நிலைக்கு அப்பால் உண்மையான ஆன்மா வெளிப்பட்டுள்ளது. கற்பனை வேகத்திற்கு எட்டாத அருவமானவன் நான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளினுள் உங்கள் உணர்வு பறந்து விரிந்துள்ளது. ஒவ்வொரு இரவும் பரம்பொருளுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தை பற்றி கொள்ளுங்கள். பகற்பொழுதில் தற்காலிகமாகவே நீங்கள் அவனை மறந்திருக்கின்றீர்கள். இறைவன் மனிதனுக்கு அளித்த பரிசுகளில் அவனுடைய மிகவும் சிறந்த பரிசு உறக்கம் என கூற முடியும். ஏனென்றால் அது இந்த அழியும் மனித கனவை மறத்தலாகும். மனித உணர்வு நிலையிலிருந்து ஓர் இடை ஓய்வு. சாதாரண மனிதனுக்கு தப்பிக்க வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் முரட்டுத்தனமான மனிதனுக்கு கூட உறக்கம் எனும் தன் நினைவற்ற சமாதியில் ஆன்மீக புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. இருப்பினும் உணர்வுடன் கூடிய சமாதி நிலைக்கு மாறாக உறக்கம் ஒரு வகையான மயக்க மருந்து. நான் உறக்கத்துடன் விளையாடி இருக்கின்றேன். நான் உறக்க நிலையை அடைந்து பின்னர் விழிப்பு நிலைக்கும் துயில் நிலைக்கும் இடையே இருந்திருக்கின்றேன். சில சமயங்களில் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பேன். அதே சமயத்தில் நான் உறங்கிக் கொண்டிருப்பதை என்னாலேயே காண முடியும். இவ்வுணர்வு நிலைகளின் கட்டுப்பாட்டின் வாயிலாக ஆன்மா மற்றும் அகந்தை என்னுடைய செயல்பாடுகளில் வெவ்வேறு உணர்தல்கள் என்னிடம் வந்தன. இன்றிரவு நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆளும் பொழுது எண்ணற்ற பிறவிகளினூடே சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பலவீனங்களை மறந்து விடுவீர்கள். நீங்கள் பரம்பொருளின் அரவணைப்பில் கட்டுண்டு விடுவீர்கள். அதனை பகல் பொழுதிலும் சுய உணர்வுடன் செய்வதற்கு பழகுங்கள். ஆழ்ந்த உறக்கத்தின் கலக்கமுறாத அக அமைதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் இறைவனை அறிவீர்கள். ஏனென்றால் அமைதியில் நீங்கள் இறைவனுடன் இருக்கின்றீர்கள். அந்த நிலையில் உங்கள் உணர்வை நிலைநிறுத்துவதற்கு கிரியா யோக தியானம் உங்களுக்கு துணை புரியும். உங்கள் தெய்வீக தன்மையை மீட்டெடுங்கள். தியானத்தை மட்டுமே நான் வலியுறுத்தவில்லை. தியானத்துடன் செயல்புரியும் பொழுது கூட நீங்கள் உங்கள் மனதை இறைவனுடன் வைத்திருப்பதும் தான் தேவையானது. பாதி சண்டை தியானத்தினால் வெல்லப்படுகின்றது. ஏனென்றால் உங்கள் எண்ணங்களிலும் நடத்தையிலும் தியானத்தினால் பெறப்படும் ஆன்ம சக்தி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் ஆழ்ந்து தியானம் செய்யும் பொழுது அது உங்கள் ஆன்மீக எண்ணங்களை வலுப்பெற செய்கின்றது. தவறாமல் எவ்வளவு அதிகமாக நீண்ட நேரம் மற்றும் ஆழ்ந்து தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக செயலாற்றுவதற்கும் தியானம் செய்வதற்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதாவது நீங்கள் செயல்புரிகிறீர்களோ அல்லது தியானம் செய்கிறீர்களோ, ஆனந்தமயமான பரம்பொருளின்
தெய்வீக உணர்வு நிலையிலேயே மூழ்கி இருக்கிறீர்கள். நீங்கள் இனிமேலும் நிலையற்ற மனித உடலின் செயல்களிலும் வலிகளிலும் வேதனைகளிலும் உங்களை அடையாளம் காண மாட்டீர்கள். நீங்கள் தூய பரம்பொருள் என்பதை உணர்வீர்கள். உடல் மாயையின் ஒரு கூடு. எல்லைக்குட்பட்ட இந்த உலகத்தின் நிஜத்தன்மையை நம்மை நம்ப வைக்கும். ஆனால் நாம் இறைவனுடன் இருக்கும் பொழுது மெய்யென தோன்றும். அது மறைந்துவிடும். அது அவ்வளவு எளிதானது. தியானத்தின் சமாதி நிலையில் நாம் சுய உணர்வு நிலையோடு இறைவன் மட்டுமே ஒரே மெய்மை என்ற ஆனந்தமயமான நிலையை அனுபவிக்கிறோம். உங்கள் தெய்வத்தன்மையை நீங்கள் ஏன் கைவிட்டு விடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் உங்களுடைய உண்மையான ஆன்மத்தின் வெளிப்பாட்டை சிதைக்கின்ற அனைத்து மனநிலைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்கின்றீர்கள்? சரிசம மனநிலையுடனான அமைதியை எல்லா நேரங்களிலும் பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய அமைதியின் சொந்த மன பிரதேசத்தின் ஒரு அரசனாக, தன்னிகரற்ற பேரரசனாக மாறுங்கள். அமைதியில் மனம் உணர்ச்சி வேக கொந்தளிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளது. மனம் அமைதியாக இருந்தாலொழிய இறைவன் மறைக்கப்பட்டிருப்பான். எனவே உங்கள் சாந்தமான அமைதி ராஜ்யத்தை எதுவும் பாதிக்க விடாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் அமைதியை இரவும் பகலும் உங்களுடனேயே எடுத்துச் செல்லுங்கள். எதிர்மறை மனோநிலைகள் உங்களுடைய பரம எதிரி. அவற்றிற்கு ஆளாகாதீர்கள். அவற்றை அழித்து விடுங்கள். ஏனெனில் அவை உங்கள் முன்னேற்ற பாதையில் இருக்கும் வல்லமை மிக்க முட்டுக்கட்டை. தளராத கண்காணிப்பின் வல்லமையுடன் எதிர்மறை மனநிலைகளிடமிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, நான் என் உணர்வு நிலைக்குள் எதிர்மறை மனநிலைகளை அனுமதிப்பதில்லை. எதிர்மறை மனநிலை கொண்டவருடன் நான் ஒருபொழுதும் கலந்து பழக விரும்ப மாட்டேன். நான் அவர்களுடைய மனநிலைகளை பொருட்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அவை தொற்றிக்கொள்ளும் தன்மையுடையவை. சிலர் உற்சாகமற்ற தன்மை கொண்டவர்கள். அவர்களை சுற்றி இருந்தால் நீங்களும் கூட உற்சாகமற்று உணர்வீர்கள். ஆக்கப்பூர்வமான உற்சாகமான மனநிலை உடையவர்களுடன் கலந்து பழகுங்கள். ஒருவர் புன்னகை புரிகிறார். நீங்கள் அவரை சுற்றி இருக்கும் பொழுது நீங்களும் புன்னகை புரிவது போல் உணர்வீர்கள். ஒருபொழுதும் சினம் கொள்ளாதீர்கள். எவரையும் ஒருபோதும் பழிக்கு பழி வாங்க முயலாதீர்கள். பிறரிடம் குற்றம் காணாதீர்கள். உங்களையே திருத்திக் கொள்ளுங்கள். முழு உலகமும் உங்களை தவறாக நடத்தலாம். ஆனால் தவறான நடத்தையினால் நீங்கள் ஏன் உங்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்கின்றீர்கள்? கட்டுப்படுத்தும் தாக்கங்களை ஒப்புக்கொள்ளாதீர்கள். உங்கள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் உணர்வு நிலையின் மீதான ஒட்டுதல்கள் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவை உங்களுடைய ஆன்மாவிற்கு சொந்தமானவை அல்ல. எனவே நீங்கள் ஏன் கட்டுப்படுத்தும் தாக்கங்களை ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஏன் அச்சமுறுகிறீர்கள் அல்லது ஐயம் கொள்கிறீர்கள்? நீங்கள் அமைதியற்று இருக்கிறீர்கள் அல்லது உற்சாகமற்று இருக்கிறீர்கள் அல்லது உங்களால் தியானம் செய்ய இயலவில்லை என்று ஏன் கூறுகிறீர்கள்? அத்தகைய கூற்றுகள் பொய்யாகும். ஏனெனில் அவை உங்களின் நிஜமான ஆன்மாவை பற்றிய உண்மையிலிருந்து மாறுபடுகின்றன. மாறாக அகத்தை வலியுறுத்தி கொள்ளுங்கள். நான் இறைவனின் குழந்தை. நான் அவனுடன் இருக்கின்றேன். அவன் என்னுடன் இருக்கின்றான். குழந்தை பருவத்திலிருந்து இந்த பல வருடங்களாக சில சமயங்களில் என் மனம் அமைதியற்று இருந்த போதிலும் கூட ஒரு வாரம் அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு நிமிட நேரம் கூட இரவிலும் பகலிலும் நான் அகத்தே இறைவனுடன் இல்லாமல் இருந்ததாக எனக்கு நினைவில்லை. அதுவே உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டிய முறை. ஆரம்பத்தில் ஒரு கால் பல வருடங்களுக்கு நீங்கள் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு முயற்சியின் தேவை கடந்துவிடும். ஏனெனில் நீங்கள் எப்பொழுதும் இறைவனுடனேயே இருப்பீர்கள். இசை நிகழ்ச்சியில் பியானோ இசை கலைஞராக இருக்க விரும்புபவர் இறுதியில் இசை அவருடைய ஒரு பகுதியாக மாறும் வரையிலும் இடைவிடாது சாதகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு எழுத்தாளர் எப்பொழுதும் தன் நூல்களை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது போல, கண்டுபிடிக்கும் ஆற்றலுள்ள பொறியாளர் தன்னுடைய இயந்திர நுட்பத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது போல, தெய்வீக மனிதன் எல்லா நேரமும் இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றான். இறைவனை பற்றி அந்த இடைவிடாத நினைவை பெற்றிருப்பது என்பது மட்டற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதாகும்.
அது தெய்வீக ஆனந்தத்தை எதனாலும் விவரிக்க முடியாது. நேற்று முழுவதும் மக்களுடன் நான் மிகவும் மும்முரமாக இருந்தேன். அதனால் நான் மௌனத்தை மேற்கொள்வதற்கு காலதாமதமாகிவிட்டது. ஆனால் நான் என்னுடைய அறையில் தியானம் செய்ய அமர்ந்த பொழுது என்னுடைய மனம் உடனே இறைவனுடன் லயித்து விட்டது. நான் பிரார்த்தனை செய்தேன், இறைவா, நீ நானேதான். நான் அவ்வாறு கூறிய உடனேயே இந்த உலகம் என் உணர்விலிருந்து பறந்து சென்று விட்டது. நான் இறைவனுடன் முழுமையாக ஆனந்த பரவசத்தில் இருந்தேன். நீங்கள் முயற்சி செய்தால் நீங்களும் அந்த அனுபவத்தை அடைய பெறுகின்ற நேரம் வரும். இறைவன் தன்னையே ஏற்கனவே உங்களுக்கு அளித்துள்ளான். ஆனால் நீங்கள் தான் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை அறிவதற்கு தேவையான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளாதிருப்பதே உங்களுடைய துன்பமானத்திற்கும் அடிப்படையான காரணம். நீங்களாகவே அதனை உங்கள் மீது வரவழைத்து கொண்டீர்கள். இறைவா, நீங்கள் என்னை ஒரு இளவரசனாகவே படைத்தீர்கள். ஆனால் நான் என் தெய்வீக ஆட்சியிலிருந்து வேண்டுமென்றே வெகு தூரம் சென்று விட்டேன். நிச்சயமாகவே இறைவனை நானும் குறை கூறுகின்றேன். அத்துடன் நம்முடைய இன்னல்களுக்கு அவனே மூல காரணம் என்று கூறுகிறேன். ஏனென்றால் அவனே நம்மை படைத்தான். ஒவ்வொரு நாளும் அவனை கடிந்து கொள்கின்றேன். இறைவா, இந்த இன்னல்கள் கொண்ட உலகை படைத்ததற்காக அதிகமாக தீய கர்மவினையை நீ சேர்த்து கொள்ளவில்லையா? ஆனால் அவனுக்கு கர்மவினை என்பதே இல்லை என்பது எனக்கு தெரியும். மேலும் அவனுடனான உங்களுடைய ஒன்றிய தன்மையை, அதாவது நீங்கள் அவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தறியும் பொழுது உங்களுக்கும் கர்மவினை இல்லை. அதனாலேயே நான் கர்மவினை கொள்கையை அதிகமாக வலியுறுத்துவதில்லை. எவ்வளவு அதிகமாக நீங்கள் வரம்புக்குட்படுத்தும் கருத்தை பற்றி கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களையே பிணைத்துக் கொள்கிறீர்கள். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? முதிர்ந்த மனப்பான்மையானது பாவ எண்ணத்தின் மீது ஆழ்ந்து நினைக்காமல் இருப்பதாகும். ஏனென்றால் அது ஒரு பொய். உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இளவரசன் தான் பிச்சைக்காரன் என்று கனவு கண்டு தன்னுடைய ஏழ்மை மற்றும் பசியின் வேதனையில் அழும்பொழுது அவனிடம் பிச்சைக்காரனை விழித்தெழு என்று கூற மாட்டீர்கள். நீங்கள் கூறுவீர்கள், இளவரசே, விழித்தெழுங்கள். அதுபோலவே ஒருவர் தன்னையோ அல்லது பிறரையோ பாவி என்று ஏன் கூற வேண்டும்? அந்த எண்ணத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் சரி, இறைவா, நான் உன் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை இடைவிடாது பற்றியிருங்கள். நல்லவராக இருப்பதற்கான ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது. இறைவனை தவிர வேறு எதையும் விரும்பாதீர்கள். உங்களுடைய பாக்கியத்தை எண்ணி வெறுமனை அழுது புலம்பிக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? இந்த வாழ்நாளில் இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவனிடம் நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவனில்தான் உங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் இறைவனை விட்டு விலகி இருக்கும் காலம் வரையிலும் உங்களுடைய உடல் நன்னடத்தை அல்லது மனம் அல்லது ஆன்மீக இன்னல்களுக்கு முடிவிருக்காது. நீங்கள் என்னவெல்லாம் அனுபவிக்க நேருமோ என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆன்மாவை அறிவதற்கும் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த இறைவனிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் தேவையான அறிவு உங்களுக்கு இருக்கின்றது. இறைவனை தவிர வேறு எதையும் நீங்கள் விரும்பவில்லை எனும் அளவிற்கு இறைவனிடத்தில் உங்களுடைய அன்பு அத்துணை மகத்தானதாக இருக்க வேண்டும். நான் ஆசைப்படும் எதனையும் அவரிடம் கேட்பதை நினைத்து பார்க்கவே முடியாது. சில சமயங்களில் அவனுடைய பணியுடன் தொடர்புடைய சிலவற்றை நான் கேட்கவே செய்கின்றேன். அவனும் அதை பெரும்பாலும் உடனுக்குடன் நிறைவேற்றி இருக்கின்றான். ஆனால் நீ எப்பொழுதும் என்னுடனேயே இருப்பாய். எனக்கு எந்த சோதனை வந்தாலும் பரவாயில்லை, அவற்றை உன் உணர்வு நிலையுடன் எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை மட்டும் எனக்கு கொடு. ஆனால் இறைவா, நீ என்னுடன் இல்லாமை என்பதன் மூலம் ஒருபொழுதும் என்னை சோதிக்க வேண்டாம் என்பதை தவிர எனக்காக அவனிடம் எதையும் ஒருபோதும் கேட்டதில்லை. இறைவனிடம் நான் அடிக்கடி கூறுகிறேன், நான் இப்பொழுது உன்னுடைய தந்திரங்களை தெரிந்து கொண்டேன். நாங்கள் உன்னை விரும்புகிறோமோ அல்லது உனது படைப்புகளை விரும்புகிறோமா என்பதை அறிவதற்காக பலன்களுக்கு கவர்ச்சியூட்டுகின்ற இந்த உலகத்தை நீ படைத்திருக்கின்றாய். இறைவா, எனக்கு நீ மட்டுமே வேண்டும். எனக்கு உதவி புரியவோ அல்லது என் இதயத்தை நிரப்புவதற்கோ உன்னை தவிர வேறு யாரால் முடியும்? உன்னால் மட்டுமே. இந்த வழியில் இறைவனுடன் உரையாடுங்கள். அவன் பதிலளிக்கப் போவதில்லை என்று உங்களை நினைக்க வைப்பான். ஆனால் உங்களுக்கு முழுமையான அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் அதனை சிறிதும் எதிர்பார்க்காத பொழுது அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். இறைவன் உங்களை விட்டு விலகி இருக்கின்றான் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கூட அவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் இன்னும் இடைவிடாமல்
அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தால் அவன் உங்களுடன் இருக்கின்றான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எண்ணும் ஒவ்வொரு எண்ணத்தையும், நீங்கள் உணரும் ஒவ்வொரு உணர்வையும் அவன் அறிவான். மனதை குப்பைகளால் நிரப்பி இருப்பது முட்டாள்தனம். உங்கள் மனதை இறைவனின் எண்ணங்களால் நிரப்புங்கள். இடைவிடாது இறைவனை நினைவில் வைத்திருப்பதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் செயல்படுவதற்கு முன்னரும் செயலாற்றும் பொழுதும் உங்கள் கடமைகளை முடித்துவிட்ட பின்னரும் அவனை நினையுங்கள். யார் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் எண்ணில் காண்கிறானோ, அவன் காட்சி நின்று நான் ஒருபோதும் மறைவதில்லை. அவனும் என் காட்சி நின்று என்றும் மறைவதில்லை. அவன் அருகாமையில் உள்ளவர்களை விடவும் மிகவும் அருகாமையில் இருப்பவன். பிரியமானவர்களை விடவும் மிகவும் பிரியமானவன். நெருக்கமானவர்களை விட மிக நெருக்கமானவன். உங்கள் வாழ்வில் இறைவன்தான் மிகவும் முக்கியமானவன் என்ற உண்மையை பற்றி கொண்டிருங்கள். மனித அன்பு அல்லது வாழ்வு அல்லது அழகு அல்லது புகழ் அல்லது செல்வம் அல்லது வேறு பிறவற்றை மிகவும் முக்கியம் என்று எண்ணி நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் வரையிலும் இறைவன் உங்களிடம் வரமாட்டான். இறைவனின் பிரபஞ்ச காட்சியை அனுபவித்து பிறகு நீங்கள் அவனில் இருக்கும் உங்கள் இருப்பிடத்திற்கு திரும்புவதற்காக பூவுலகிற்கு அனுப்பப்பட்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இந்த திரை அரங்கத்தை உங்கள் இல்லமாக ஆக்கிவிட்டீர்கள். இது இனிமேலும் எனக்கான இல்லம் இல்லை. உலகத்தை சார்ந்த நபருக்கு இவ்வாறு கூறுவது மிகவும் வினோதமாக தோன்றும். ஆனால் இது மிகவும் அற்புதமான உணர்வு நிலை. ஒருபோதும் முடிவே இல்லாத மகிழ்ச்சியில் உங்களை நிலை நிறுத்திவிட்டிருக்கிற பொழுது வேறு எதை நீங்கள் விரும்ப முடியும்? நீங்கள் அந்த என்றும் புதிய ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பொழுது ஒரு எதிர்மறை மனநிலையிலிருந்து அல்லது கோபமாகவோ அல்லது இதற்கும் அதற்கும் ஏங்கிக் கொண்டோ ஏக்கங்கொண்டோ எப்படி இருக்க முடியும்? அத்தகைய மானுட பற்றுதல்களுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. நான் இப்பொழுது எல்லாவற்றிலும் இருந்து விலகி அகத்தை தனியாக இறைவனுடனான ஒன்றிய தனிமையில் பிணைக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன். எனக்கு வேறு எதிலும் ஆர்வம் இல்லை. இறைவன் பால் நாட்டம் கொண்டவர்களிடம் தவிர ஆரோக்கியம் அல்லது செல்வம் அல்லது அதிகாரத்தை பெறுவதற்காக மத சபைகளில் சேர்வது என்ற எண்ணம் முட்டாள்தனமானது. இவை திசை திருப்பும் கருத்துகள். நிச்சயமாக நோயை விட ஆரோக்கியம் மிகவும் நல்லது, தோல்வியை விட வெற்றி மேலானது என்றாலும் மதத்தின் நோக்கம் உங்களை இறைவனிடம் கொண்டு செல்வதே. எப்படியாவது நீங்கள் அவனிடம் திரும்பியே ஆக வேண்டும். இறைவனை மகிழ்விக்க நாம் அறிந்த ஒரே வழி அனைத்து ஆசைகளையும் ஆரோக்கியத்திற்கான ஆசையையும் கூட விட்டொழிப்பதே. அகத்தே ஒரு முழுமையான துறவியாக இருங்கள். உடல் மன தேவைகளை பேணுங்கள் மற்றும் இறைவன் உங்களுக்கு அளித்த கடமைகளை நிறைவேற்றுங்கள். ஆனால் ஆசையற்ற பற்றின்மையுடன் உலகத்திலிருந்து தப்பித்து ஓடுவது தேவையற்றது. இந்த உலகத்தில் மிகவும் ஆழ்ந்துவிட்டும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் பிறகு உங்களால் அகத்தை பற்றற்று இருக்க இயலாது. சோம்பல் காரணமாக தனிமையில் இறைவனை நாடும் பாசாங்கில் எல்லா கடமைகளையும் கைவிட்டு விடுபவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பன்மடங்காக்கி கொள்கிறார்கள். அவர்களுடைய எதிர்மறை மனநிலைகள், தீவிர உணர்ச்சிகள், அவர்களுடைய பலவீனங்கள் அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களை பின்தொடரும். தியானத்துடன் இணைந்த கடமைக்குரிய செயல்தான் அகந்தையை வெல்வதற்கான நிச்சயமான வழி. இறைவன் சித்திகள் மற்றும் அதிசயங்களின் மூலம் நம்மை ஏன் மகிழ்விக்க வேண்டும்? உறுதியற்ற ஆன்மீக சாதகர்களிடம் உள்ள மற்றொரு பொதுவான குறைபாடு என்னவெனில், இறைவன் அவர்களுக்கு தெய்வீக அனுபவங்களை அளிக்கவில்லை எனில் அவர்கள் ஆன்மீக ரீதியாக சலிப்பை உணர துவங்குகின்றனர். இறைவன் சித்திகள் மற்றும் அதிசயங்களின் மூலம் நம்மை ஏன் மகிழ்விக்க வேண்டும்? இவற்றிற்கான நாட்டம் கொண்டு விட்டால் உங்களுக்கு இறைவன் தேவையில்லை. நீங்கள் அவனை காண மாட்டீர்கள். நீங்கள் உண்மையிலேயே இறைவனை விரும்பினால் நீங்கள் வேறு எதற்காகவும் சித்திகளுக்காகவும் கூட ஏக்கம் கொள்ள மாட்டீர்கள். அற்புத சித்து விளையாட்டுகளை நிறைவேற்றும் வல்லமையை அடைந்திருப்பது என்பது ஒருவர் இறைவனை அறிந்துள்ளார் என்பதற்கான அறிகுறியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தெய்வீக மனிதன் இத்தகைய திறமைகளில் ஆர்வம் காட்ட மாட்டான். அவன் ஒரே ஒரு மகா சக்தியான இறைவனையே வணங்குகிறான். நீங்கள் இறைவனை அறியும் பொழுது நீங்கள் அற்புத சித்திகளை பெற்றிராமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய கட்டளைக்கு பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் அடிபணியும். இறைவன் இந்த வாழ்வில் எனக்கு நிறைய சித்திகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நான் அவற்றை அவனிடமே திருப்பி அளித்து விட்டேன். அவன் அதனை பயன்படுத்துமாறு கூறும் பொழுது மட்டுமே நான் அவற்றை பயன்படுத்துகிறேன். நான் பிறந்த கோரக்பூரில் இருக்கும் கோரக்நாத் என்ற மகானுடன்
மதுசூதனன் என்ற சித்தருடைய சந்திப்பை பற்றிய கதை ஒன்று இருக்கின்றது. நான் இந்த கதையை கேட்டபொழுது சித்திகள் மீதான என் விருப்பம் மறைந்து விட்டது. கோரக்நாத் இறையொளி பெற்ற ஒரு யோகியிடம் இருக்கும் அஷ்டமா சித்திகள் அல்லது ஐஸ்வர்யங்களை அடைந்திருந்தார். அவர் தன் உடலை விட்டு பிரிய வேண்டிய வேளையில் தன் சித்திகளை ஒரு தகுதியான ஆன்மாவிற்கு வழங்க விரும்பினார். குருமார்களால் அவ்வாறு செய்ய முடியும். எளியாவின் சக்தி வாய்ந்த சால்வை எலிசாவிற்கு வழங்கப்பட்டது போல ஒரு நாள் காசியில் கங்கை கரையோரத்தில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த ஆன்மாவான ஓர் இளைஞன் இருப்பதை தன் தெய்வீக காட்சியில் கண்டார். சூட்சமமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் ஆற்றலின் மூலம் அவ்விளைஞனான மதுசூதனன் முன்னே கோரக்நாத் தோன்றினார். அவ்விளைஞன் நிமிர்ந்து மகானை பார்த்து கூறினான், தயை கூர்ந்து என் முன்னால் நிற்காதீர்கள், நீங்கள் சூரியனை மறைக்கின்றீர்கள். மகான் பதிலளித்தார், நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் கோரக்நாத். எனக்கு தெரியும், இளைஞன் மறுமொழி கூறினான். ஆனால் நான் இப்பொழுது என் வழிபாடுகளில் மும்முரமாக உள்ளேன். சிறிது நேரம் கழித்து அவன் மகானிடம் வினவினான், என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கின்றது? கோரக்நாத் விவரித்தார், என்னிடம் அஷ்டமா சித்திகள் இருக்கின்றன. நான் இந்த சிந்தாமணியை விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் மாயக்கள். எவருக்கு அளிக்கின்றேனோ அவர்கள் அந்த சித்திகளை அடைவார்கள். நான் அவற்றை உனக்கு அளிக்க விரும்புகின்றேன். மதுசூதனன் கூறினான், சரி, அவற்றை எனக்கு அழியுங்கள். அதன் பிறகு கோரக்நாத் திகைக்கும்படியாக அவன் அம்மாயக்கல்லை வாங்கி கங்கை நீரில் வெகு தூரத்திற்கு எறிந்தான். ஏன் இப்படி செய்தாய்? கோரக்நாத் கோரிக்கை விடுத்தார். இளைஞன் கூறினான், இன்னமும் மாயை, இன்னமும் மாயை. நான் விரும்பியவாறு செய்யவே அந்த சித்திகள் எனக்கு அளிக்கப்பட்டன அல்லவா? நல்லது. அதனால் அவற்றிற்கான நான் கண்ட ஒரே பயன் அதுதான். ஏற்கனவே நான் அடைந்திருக்கும் அனுபூதியுடன் ஒப்பிடுகையில் அவை ஒன்றுமே இல்லை. மகான் கோரக்நாத் அவன் தாழ் பணிந்து கூறினார், என்னை இறைவனிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருந்த இறுதி மயக்கத்திலிருந்து நீ என்னை விடுபட செய்து விட்டாய். சில சமயங்களில் மகான்கள் கூட குறிக்கோளில் இருந்து திசை மாறி செல்கின்றார்கள். கோரக்நாத் தன் சித்திகளை தாண்டி இறைவனிடம் செல்ல இயலாத அளவிற்கு வசீகரிக்கப்பட்டு இருந்தார். ஆனால் இறுதியில் அவர் அந்த பொக்கிஷம் போன்ற உடைமையின் மீதான பற்றை துறந்த பின்னர் அவர் இறை ஐக்கியத்தை எய்தினார். பாருங்கள், மாயை பல்வேறு வடிவங்களை எடுக்கின்றது. ஆனால் தெய்வீக பக்தன் இந்த கதையில் வரும் மதுசூதனனை போன்று ஒரே நோக்கமுடையவனாக இருக்கின்றான். நீங்கள் இறைவனை நேசிக்கும் பொழுது வேறு எதன் மேலும் ஆசை கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் பெற முடியக்கூடிய எதனையும் விட மிக அதிக அன்புக்குரியவன் இறைவன்தான். பக்தன் இறைவனுக்கு பதிலாக வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பக்தன் இறைவனை எல்லாம் என்றும் அவனே என்றென்றும் இருப்பவன் என்றும் வாழ்வின் அனைத்து இன்னல்களிலிருந்தும் நமக்கான நிச்சயமான புகலிடம் அவன் மட்டுமே என்றும் அறிவான். மாறாத சத்தியத்தில் வாழுங்கள். ஒரு சமயத்தில் இவ்வுலகம் மிகவும் நிஜமானதாக எனக்கு தோன்றியது. ஆனால் இப்பொழுது அதை வெறும் திரைப்படம் போல அனுபவிக்கின்றேன். என் அன்னை கோரக்பூரில் அமர்ந்து கொண்டு எனக்காக மாம்பழத்தோலை உரித்தெடுப்பதை நான் காண்கின்றேன். நான் நேசித்த என் அன்னை இப்பொழுது உயிரோடு இல்லை என்றாலும் கூட இப்பொழுது நிகழும் நிகழ்வை போலவே அதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. என்னுடைய குழந்தை பருவத்து அந்த ஆரம்பகால காட்சிகள் எல்லாம் எனக்கு தோன்றி கொண்டிருக்கின்றன. அதை போன்று இப்பொழுது நீங்கள் அனைவரும் என்னுடன் அமர்ந்து இருக்கும் இந்த தற்போதைய திரைப்பட காட்சி பகுதி கூட ஒரு நாள் மறைந்து தொடர்ந்து நடைபெறும் காலமெனும் திரைப்படத்தில் புதிய காட்சிகளாலும் நடிகர்களாலும் மாற்றி வைக்கப்படும். ஆனாலும் இது எப்பொழுதும் பேரண்ட திரைப்பட ஆவண காப்பகத்தில் நீடித்திருக்கும். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அதை இடைவிடாமல் வந்து சென்று கொண்டிருக்கின்ற திரைப்பட காட்சியை போன்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதிலும் பெரும்பாலான சமயங்களில் இந்த பூலோக திரைப்படம் என் உணர்விலிருந்து விலகிவிடும். நான் என் அகத்தை மாறாத சத்தியத்திற்குள் செல்கின்றேன். இறைவனை நாடுவதற்கான வழி அதுவே. அந்த சாசுவத உணர்வில் வாழுங்கள். உலகம் முழுவதும் தேடுவதன் மூலம் நீங்கள் இறைவனை காண மாட்டீர்கள். படைத்தவனை பற்றிய அறிவுபூர்வமான சொற்பொழிவுகள் உங்களுக்கு இறைவனை வழங்காது. ஆனால் அகத்தே அவனை நாடுவதன் மூலம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தால் அவனை நீங்கள் காணலாம். இறைவனுக்கான வழி புத்தியின் வாயிலாக அல்ல, ஆனால் உள்ளுணர்வின் வாயிலாகத்தான் உள்ளது.
இறைவனுடனான உங்கள் ஆன்மாவின் தொடர்பிலிருந்து உள்ளுணர்வு பூர்வமாக நீங்கள் அனுபவிப்பதை கொண்டு ஆன்மீகம் மதிப்பிடப்படுகிறது. எப்பொழுதும் நீங்கள் இறைவா என்னிடம் வா என்று ஆகத்தே அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அது மிகவும் எளிது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் எதற்காக சந்தேகம் என்னும் தடையை எழுப்புகின்றீர்கள்? நீங்கள் அவனை நேசித்து அவனுடன் அகத்தே உரையாடி கொண்டு அவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்தால் நீங்கள் தியானம் செய்வதாக பாவனை செய்து கொண்டு இறைவனை தவிர அனைத்தின் மீதும் அலைந்து கொண்டிருக்கும் மனதுடன் கவனக்குறைவாக வெறுமனை மௌனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் மணிக்கணக்கான நேரங்களில் இருந்து கிடைப்பதை காட்டிலும் அதிக பலனை பெறுவீர்கள். அவனை உங்கள் இதயத்தில் எல்லா நேரமும் வைத்திருங்கள். நீங்கள் தியானம் செய்யும் பொழுது தெய்வீக தொடர்பில் ஆழ்ந்து செல்லுங்கள். இறுதியாக நீங்கள் முழுவதுமாக இறைவனை சார்ந்து இருக்கின்றீர்கள். இறைவனின் சக்தி இல்லாமல் ஒரு வார்த்தை கூட உங்களால் உச்சரிக்க முடியாது. அவன் உங்கள் இதயத்தில் துடிக்கின்றான், உங்கள் மூளை மூலமாக சிந்திக்கின்றான். நீங்கள் அறிவதற்கு முன்னரே உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் அவன் அறிவான். நீங்கள் எதற்காக அவனை சந்தேகிக்கின்றீர்கள்? அவனிடம் நேரடியாக பேசுங்கள், அவனுடன் உரையாடுங்கள். அவன் உங்களை ஏமாற்ற மாட்டான். இறைவனுடன் உரையாடுவதற்கு மௌனம் அவசியம். மனிதர்களோடு கலந்துரையாடுவதற்கு செவிமடுக்கத்தக்க குரல் தேவை. இறைவனுடன் கலந்துரையாடுவதற்கு மௌனம் தேவை. அதிகமாக பேசுபவர்கள் இறைவனுடன் இருப்பதில்லை. அவர்களுடைய எண்ணங்களில் இறைவனுக்காக மிக சிறிது நேரமே உள்ளது. அகத்தே இறைவனுடன் உரையாடுபவர்கள் புறத்தே மிக அமைதியாக இருப்பார்கள். அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் பழக்கமாக மிகவும் அமைதியாக இருப்பார்கள். பக்தனுக்கு இறைவனிடத்தில் கூற வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்ற காரணத்தால் அவனுக்கு பிறரிடம் கூறுவதற்கு மிக குறைந்த அளவே இருக்கின்றது. இறைவனிடம் கூறுவதற்கு அதிகம் உள்ளவர்கள் பேசினாலும் அவர்களுடைய சொற்கள் இறைவனை பற்றி இருக்கும் மற்றும் அவை ஞானமும் புரிதலும் நிறைந்திருக்கும். இறைவனை உணர்ந்தறிதல் துவங்கும் பொழுது பயனற்ற விஷயங்களுக்காக உங்களுக்கு நேரம் இருப்பதில்லை. நீங்கள் தனிமையில் இருக்க விரும்புவீர்கள். இறைவனும் நீங்களுமே இறைவனோடு கழிக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த ஒரு வினாடியையும் வீணாக்க விரும்ப மாட்டீர்கள். அத்தகைய பக்தர்கள் செயலாற்றும் பொழுது அச்செயல் இறைவன் மேல் அவர்களுக்கு உள்ள அன்பின் உணர்வை ஒருபோதும் குறைக்காது. பயனற்ற உரையாடல் இறைவன் பால் உள்ள பக்தியை இழக்க செய்கிறது. அது இறைவனிடமிருந்து மனதை விலக்கி விடுகின்ற மன அமைதியின்மைக்கு ஊட்டமளிக்கின்றது. நேற்று என்சிடினஸில் உள்ள குளத்தின் அருகே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அங்கு அநேகர் அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். ஆனால் நான் வானமும் மற்றும் அனைத்தும் மூழ்கியிருந்த தெய்வீக பிரகாசத்தின் அந்த எல்லையற்ற பேரொளியில் திளைத்திருந்தேன். நான் அந்நேரம் முழுவதும் மௌனத்தை கடைபிடித்தேன். அது வழிய திணிக்கப்பட்ட நிலை அல்ல, ஆனால் ஒருவருடைய இயல்பின் ஒரு பகுதியாக ஆகின்ற அக அசைவின்மையும் அமைதியும் ஆகும். உங்கள் மனதை இறைவன் மீது வைத்திருக்க இடைவிடாமல் முயற்சி செய்யுங்கள். எல்லா நேரமும் அவனுடனேயே இருங்கள். அவனுடைய இருப்பை பற்றி பயிற்சி செய்யுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த பரபரப்பான உலகில் பகல் பொழுது என்பது மாயையின் விளையாட்டு மைதானம். அந்த மாயையை வெல்வதற்கு ஒரே வழி உங்கள் மனதை இறைவன் பால் வைத்திருப்பதே. இரவு வந்தவுடன் உலகத்தினையும் உங்கள் பகல் நேர கவலைகள் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு தியானம் செய்யுங்கள். இறை அன்பில் மெய் மறந்திருங்கள். அவனுடன் இருப்பது உறக்கத்தை விட கோடிக்கணக்கான மடங்குகள் அதிக ஆனந்தமயமானதாகவும் வலிமையூட்டுவதாகவும் இருக்கும். நாம் ஆன்மாக்கள் தனிப்படுத்தப்பட்ட பரம்பொருள். அதனால்தான் நாம் இறைவனிடத்தில் திரும்ப செல்ல வேண்டும். நாம் நம்மை ஆன்மாக்களாக எண்ண வேண்டும். நான் என் தாய் தந்தையரின் உருவ படத்தை காணும் பொழுது என் தேகம் அவர்கள் மூலம் பெறப்படுத்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் அவர்களும் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்களே என்று எனக்கு தெரியும். அந்த இறைக்குரியவன் களிமண்ணை உருவாக்கி அதிலிருந்து என் தாய் தந்தையரையும் என்னையும் வடிவமைத்தான். எனில் என் தாய் தந்தையர்கள் என்னை படைத்தார்கள் என்று எவ்வாறு கூறுவேன்? சொர்க்கத்தில் இருக்கும் எனது தெய்வ தந்தை மட்டுமே என்னுடைய வருகைக்கு பொறுப்பாளி. அதை போலவே ஆதிசங்கரர் கூறினார், பிற பிறப்பு இல்லை, குலம் யாதும் இல்லை, தாயும் தந்தையும் யாருமில்லை, அவன் நான், தூய ஆன்மா,
அவன் நான். இப்பொழுது அந்த பூவுலக பெற்றோர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய உணர்விலும் என்னுடைய ஆன்மாவின் நினைவுகளிலும் நான் இறைவனின் ஒரு பகுதியாக இருப்பது போலவே அவர்கள் இறைவனின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை என்னுடைய தாய் தந்தையர்கள் என்று அழைப்பதன் மூலமாக என்னுடைய அந்த நினைவை எவ்வாறு வரம்புக்குட்படுத்தி கொள்ள முடியும்? பெற்றோரிடத்தில் பக்தி இறை பக்திக்கு அடுத்ததாகும். ஏனெனில் உங்களை பராமரிப்பதற்காக உங்களுடைய உண்மையான தெய்வ தந்தை அவர்களை நியமித்தான். ஆனால் உங்களுடைய முதல் விசுவாசம் உங்கள் தாய் தந்தையருக்கு பின்னால் இருக்கும் அந்த தெய்வ தந்தையான இறைவனிடம் இருக்க வேண்டும். இறைவனே உங்கள் தந்தை, இறைவனே உங்கள் தாய், இறைவனே உங்களது ஈடிணையற்ற அன்பு. இறைவனுடன் இருக்கும்போது பெற்றோர் மற்றும் பிற மனித உறவுகள் அற்புதமானவை. ஆனால் இறைவன் உடனில்லை எனில் அவை இந்த ஒரு பிறவிக்கு கர்மவினை விதிகள் மற்றும் இயற்கைக்கு இடையிலான விளைவு மட்டுமே. இறைவன் தன்னுடைய எண்ணத்தையும் அன்பையும் நம்முடைய இதயத்தில் வைத்திராவிட்டால் இந்த உறவுகளுக்கு ஒரு பொருளும் இல்லை. உங்களது ஆன்மா எவ்வளவு அற்புதமானது என்பதையும் அத்துடன் நீங்கள் அகந்தையினால் அதனுடைய வெளிப்பாட்டை எவ்வாறு பாழ்படுத்தி இருக்கிறீர்கள் மற்றும் தவறான செய்கையினால் அந்த தெய்வீக உணர்வு நிலையை எவ்வாறு குலைத்திருக்கின்றீர்கள் என்பதையும் மட்டும் அறிந்தீர்களானால் நீங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைவீர்கள். இந்த வாழ்வை மிகவும் கவர்ச்சிகரமானதாக பலர் கருதுகின்றார்கள். ஆயினும் காலப்போக்கில் அவர்கள் களைப்படைந்து மரணத்தில் சுய நிலைவின்றி ஆன்மாவை நோக்கி செல்கின்றார்கள். என்னுடைய உணர்வு முற்றிலும் எதிர்மாறானது. நான் இப்பொழுதும் ஆன்மாவில் வாழ்கின்றேன். ஆயினும் இந்த உலகில் எவ்வாறேனும் என்னுடைய பணிகளை தொடர்கின்றேன். ஆனால் எதன் மேலும் பற்று வைக்க நான் என்னை அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளையும் நிலையின்மையையும் நான் காண்கின்றேன். கொடுமைகளை காண்கின்றேன். பெரிய மீன் சிறிய மீனை விழுங்குவதை, ஒரு விலங்கு மற்றொன்றை உண்டு வாழ்வதை, மனிதன் மனிதனோடு போரிடுவதை, ஏழ்மை மற்றும் பிணியின் கொடுமைகளை நான் கூறுகின்றேன். இறைவா, இது உனது நாடகம். அவ்வாறு இருக்கட்டும். உன்னுடைய சித்தத்தின்படி நடப்பதை தவிர அந்நாடகத்தில் ஒரு பாத்திரமாக இருப்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என்னால் முடிந்தவரையில் விரைவாக உன்னுடைய பணியை நிறைவேற்றிவிட்டு உன்னுடைய இந்த நாடகத்திலிருந்து வெளியேறி விடுவேன். ஆனால் இந்த மாய இன்பவியல் மற்றும் துன்பவியல் நாடகத்திலிருந்து மற்றவர்களையும் விடுவித்து அழைத்து செல்ல விரும்புகின்றேன். இந்த வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பே அது மறைந்துவிடும். நம்முடைய குழந்தை பருவத்தில் வாழ்க்கை மிக அழகானதாக தோன்றியது. ஆசைக்கு அதிகமான பொருட்களும் அனுபவிப்பதற்கு அதிகமான விஷயங்களும் பொறுப்பின்றியே கிடைத்தன. ஆனால் இப்பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். அந்த கனவுகள் அனைத்தும் மறைந்துவிட்டன. அதே போன்றே வாழ்க்கையில் இந்த அத்தியாயம் கடந்துவிடும். ஆனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் வரையிலும் இறைவன் என்ற ஒரு எண்ணப்போக்கு மட்டுமே உங்கள் மனதில் வைத்திருக்கவும், நீங்கள் உண்மையாகவே அவனை தேடினால் அவங்களுடைய அன்பை அவனால் எப்படி தடுக்க முடியும்? இடைவிடாமல் அகத்தை அவனுடன் பேசுங்கள். பிறகு அவனால் உங்களை விட்டு விலகி இருக்க முடியாது. என் அன்னைக்கு தர ஆன்மாவின் அழைப்பு. இனி அவள் மறைந்திருக்க முடியாது. கண்களை மூடி இறைவனை நினைத்து உங்கள் ஆன்மாவிலிருந்து தெய்வீக அன்னைக்கு அழைப்பு விடுங்கள். இதை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, மனதிற்குள் இறைவனுடன் உரையாட முடியும். என் இறைவா, நான் உனக்காக காத்திருக்கின்றேன். உன்னை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. உன்னுடனேயே எப்பொழுதும் இருக்க ஏங்குகின்றேன். நீ என்னை உன்னுடைய பிரதிபிம்பமாக படைத்திருக்கிறாய். என்னுடைய இல்லம் உன்னிடத்தில் இருக்கின்றது. என்னை உன்னிடமிருந்து விலக்கி வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உனது பிரபஞ்ச நாடகத்தின் மாயையின் தூண்டப்பட்டு நான் தவறிழைத்திருக்கலாம். ஆனால் நீயே என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய நண்பன் என்பதால் நீ என் தவறுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கு தெரியும். நான் பேருள்ளத்திற்கு செல்ல விளைகிறேன். நான் உன்னிடம் வர விளைகிறேன். ஓம் தொடரும்.